புனித யோசேப்பு பக்தி வரலாறு. கத்தோலிக்க திரு அவையானது மார்ச் 19ஆம் தேதி கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தவக்காலத்தில் சிறப்பிக்கப்படும் இரு பெருவிழாக்களில் ஒன்றாக இத்திருநாள் அமைந்துள்ளது. மற்றொன்று புனித கன்னி மரியாவுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட பெருவிழா. இதுவே புனித யோசேப்புக்கு திரு அவை வழங்கும் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. கிபி முதல் நூற்றாண்டில் மத்தேயு, லூக்கா ஆகியோர் எழுதிய நற்செய்தி நூல்கள் இயேசுவின் குழந்தை பருவத்தில் யோசேப்பின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எடுத்துரைக்கின்றன. ஆனால் 2ஆம் நூற்றாண்டில் மரியாவின் கன்னிமைக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக யோசேப்பை குறித்து கற்பனை கதைகள் உருவாயின. மரியாவுக்கு முன்பே யோசேப்பு மணந்திருந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர்களே நற்செய்திகள் கூறுகின்ற இயேசுவின் சகோதர சகோதரிகள் என்ற தவறான விளக்கம் அளிக்கப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் யோசேப்பு முதல் மனைவியை இழந்து மிகவும் முதிர்ந்த வயதிலேயே மரியாவை திருமணம் செய்து கொண்டார் என நம்பினர். அதே நேரம் எகிப்தில் கிறிஸ்தவம் விரைவாக பரவியதற்கு திருக்குடும்பம் அங்கு சென்றதே காரணம் என கருதிய அந்நாட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் புனித யோசேப்பு மீதான பக்தி தோன்றி வளர்ந்தது. புனித யோசேப்பு தலைமையில் திருக்குடும்பம் எகிப்தில் நுழைந்தபோது இங்கிருந்த பேய்களின் கோவில்கள் இடிந்தன என அலெக்சாந்திரியாவின் கிளெமெண்ட் -215 குறிப்பிடுவது கவனத்துக்குரியது. 4ஆம் நூற்றாண்டில் யோசேப்பு குறித்த கற்பனை கதைகளுக்கு முடிவு கட்ட திரு அவை தந்தையர்கள் முயன்றனர். மரியா யோசேப்பின் 2வது மனைவி என்ற தவறான கருத்தை மறுத்த புனித ஜெரோம் -347-420 மரியாவின் பொருட்டு யோசேப்பும் கன்னிமையுடன் இருந்தார். யோசேப்புக்கு பல மனைவியர் இருந்தனர், அவர்களுக்கு பிறந்தவர்களே ஆண்டவரின் சகோதரர்கள் என்ற சிலரது கண்டுபிடிப்பு போக்கிருத்தனத்திலிருந்து ஊற்றெடுத்து வருகிறது என்று கண்டிப்பதை காண்கிறோம். யோசேப்பு இறந்த நாளை அடிப்படையாக கொண்டு ஜூலை 20ஆம் தேதி அவருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் எகிப்து நாட்டில் தோன்றியது. கொன்ஸ்டாந்தினோபிள் பேராயரான புனித யோவான் கிறிசோஸ்தோம் -407 திருக்குடும்பத்தின் தலைவர் என்ற மிக மேலான பொறுப்பை பெற்றிருந்த யோசேப்பு மிகுந்த தாழ்ச்சியும் தன்னடக்கமும் நிறைந்தவராக வாழ்ந்தார் என்று புகழ்ந்துரைக்கிறார். ஹிப்போ ஆயரான புனித அகுஸ்டீன் -430 மரியாவின் கன்னிமையை வன்முறையால் பறிக்காத வன்முறையாளர்களிலிருந்து பாதுகாக்கின்ற நேர்மையாளர் யோசேப்புக்கு அவர் மனைவியாக்க பெற்றார் என்று மரியாவின் வாழ்வில் யோசேப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவியான புனித லியோனார்டு -559 வானதூதர்கள் மற்றும் விண்ணோர்க்கு அரசியாக இருக்கின்ற இறையன்னை மரியாவை திருமணம் செய்த புனித யோசேப்பும் விண்ணோர் அனைவருக்கும் அரசராக இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார். 7ஆம் நூற்றாண்டில் செவில்லே ஆயராக இருந்த புனித இசிதோர் -636 இறையன்னை மரியாவுக்கு பிறகு அனைத்து புனிதர்களுக்கும் மேலானவராக புனித யோசேப்பு திகழ்கிறார் என்று அவரது மேன்மையை எடுத்துரைக்கிறார். மரியாவின் கணவரானதால் யோசேப்பு மிகவும் மேலான மகத்துவம் பெற்றுவிட்டார். மரியா எந்த இடத்தில் கடவுளால் வைக்கப்பட்டாரோ அதற்கு நிகரான கணவராக யோசேப்பு இருக்கிறார். அவருக்கு தந்தைக்குரிய அன்பு, ஆளுமை ஆகியவற்றையும் அவருக்கே உரிய காப்பாளர் பணியையும் கடவுள் அளித்திருந்தார். புனித யோசேப்பின் பெயரே அவரது மேன்மை மற்றும் தூய செயல்பாடுகளை பறைசாற்றுகிறது என்று தமஸ்கு புனித யோவான் -754 கூறுகிறார். கிபி 800ஆம் ஆண்டில்தான் மேற்கத்திய திரு அவையின் புனிதர்கள் பட்டியலில் ஆண்டவரின் வளர்ப்பு தந்தை யோசேப்பின் பெயர் முதலாக இடம் பிடித்தது. 9ஆம் நூற்றாண்டில் இத்தாலியின் மிலான் நகருக்கு அருகில் கட்டப்பட்ட சாந்தா மரியா ஆலயத்தில் வரையப்பட்ட சுவரோவியமே புனித யோசேப்பின் முதல் ஓவியமாக கருதப்படுகிறது. உறங்கிக் கொண்டிருக்கும் யோசேப்புக்கு வானதூதர் செய்தி வழங்குவது போன்ற அந்த காட்சி வரையப்பட்ட பிறகே மற்ற ஆலயங்களில் புனித யோசேப்பின் திருவுருவங்கள் இடம்பெறத் தொடங்கின என்பது வரலாறு. புனித யோசேப்புக்கு மார்ச் 19ஆம் தேதி திருவிழா கொண்டாடும் வழக்கம் 10ஆம் நூற்றாண்டில்தான் மேற்கத்திய திரு அவையில் உருவானது. புனித யோசேப்பே உமது பாதுகாவல் மிகவும் மேலானது, வல்லமை மிக்கது என்று தொடங்கும் பழமையான பரிந்துரை செபம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு துறவியால் எழுதப்பட்டதாக தெரிகிறது. இயேசு அன்னை மரியாவுக்கு உகந்த மகனாய் புனித யோவானை இருக்க செய்தது போன்றே இயேசுவுக்கு ஏற்புடைய தந்தையாய் புனித யோசேப்பு இருக்குமாறு செய்தார்
என புனித பீட்டர் தமியான் -1072 விளக்கமளிக்கிறார். நமது மீட்பரின் தந்தை என்று கருதப்படும் தகுதி பெற்ற புனித யோசேப்பின் மகத்துவத்தை விவரிப்பது எப்படி? ஒரு நாட்டின் பஞ்சத்தை சமாளிக்க பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் பொறுப்பில் கோதுமை களஞ்சியம் ஒப்படைக்கப்பட்டது. உலக மீட்புக்காக இறங்கி வந்த விண்ணக அப்பமாகிய இயேசு புதிய ஏற்பாட்டு யோசேப்பின் பாதுகாவலில் இருந்தார் என்று நமது புனிதரின் பெருமையை கிளேர்வாக்ஸ் புனித பெர்னார்து -1153 எடுத்துரைக்கிறார். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் இறையியலாளரான புனித தாமஸ் அக்வினாஸ் -1225 -1774 கன்னியின் வயிற்றில் கருவாக தோன்றிய இறைமகனுக்கு ஆன்மீக தொட்டிலாக யோசேப்பு மரியா திருமணம் தேவைப்பட்டது. மரியாவுக்கு தவறான விதத்தில் குழந்தை பிறந்தது என்ற பேச்சு எழாமல் இருக்க செய்யப்பட்ட தந்திரம் இது என்று போதிக்கிறார். ஆண்டவர் முன்னிலையில் அன்னை மரியாவுக்கு அடுத்த இடத்தில் செல்வாக்கு பெற்ற புனிதராக யோசேப்பை நோக்கும் மனநிலை அக்கால கிறிஸ்தவர்களிடம் பரவத் தொடங்கியது. 14ஆம் நூற்றாண்டில் புனித யோசேப்பு மீதான பக்தி மேற்கத்திய நாடுகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. 1414 கொன்ஸ்டாண்டினோபிள் பேராயரான ஜெர்சோன் -1363 -1429 புனித யோசேப்பு குறித்த கருத்தியல்களை மரியன்னையின் வாழ்வுடன் ஒப்பிட்டு வழங்கினார். யோசேப்பும் தாயின் வயிற்றில் இருந்தபோதே தொடக்க பாவத்திலிருந்து புனிதமாக்கப்பட்டார். கற்பில் சிறந்தவராக வாழ்ந்தார். இறப்புக்கு பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தார் என்று அவர் எடுத்துரைத்தார். இத்தாலியின் சியானா புனித பெர்னார்து -1444 திருக்குடும்பம் முழுவதும் இயேசு மரியா யோசேப்பு மண்ணகத்தில் இணைந்து வாழ்ந்தது போன்றே விண்ணகத்திலும் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அக்காலத்தில் இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் புனித யோசேப்பு மீதான பக்தி தழைத்து வளர்ந்தது. அதன் விளைவாக 1479 திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்துஸ் -1474 புனித யோசேப்பு விழாவை மார்ச் 19ஆம் தேதி கொண்டாடும் வகையில் ரோமின் திருவழிபாட்டு நாள்காட்டியில் இணைத்தார். 1540ஆம் ஆண்டு ரோம் நகரில் புனித யோசேப்புக்கு முதல் ஆலயம் கட்டும் வேலையை சில தச்சர்கள் இணைந்து தொடங்கினர். அக்காலத்தில் வாழ்ந்த மறை வல்லுனரான அவிலா புனித தெரசா 1582 நமக்கு அனைத்து தேவைகளிலும் கடவுளிடம் உதவி பெற்றுத்தரும் சுதந்திரத்தை புனித யோசேப்பு பெற்றிருக்கிறார். அவரது பாதுகாவலை மன்றாடுகிறவர்கள் எவரும் அதை அடையாமல் இருந்ததில்லை என்று உறுதியுடன் கூறுகிறார். 1546 புனித யோசேப்பு கன்னி மரியா திருமண விழாவை பிரான்சிஸ்கன் சபையினர் கொண்டாட திருத்தந்தை 3ஆம் பவுல் அனுமதி வழங்கினார். 1550 போருக்கு சென்ற பேரரசர் சார்லஸுக்கு புனித யோசேப்பின் பழமையான பரிந்துரை ஜபத்தை திருத்தந்தை 3ஆம் ஜூலியஸ் 1555 அனுப்பி வைத்தார். 1582 சீனாவில் நற்செய்தி அறிவிக்கச் சென்ற சேசு சபை குருவான மேத்யூஸ் ரிக்சியூ அந்நாட்டை புனித யோசேப்புக்கு அர்ப்பணித்தார். 1597ஆம் ஆண்டு புனித யோசேப்பின் முதல் மன்றாட்டு மாலை உரோமில் வெளியானது. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் த சேல்ஸ் 1622 ஆண்டவர் இயேசு மற்றும் அன்னை மரியாவிடம் நமக்காக பரிந்து பேசுபவராக புனித யோசேப்பு திகழ்கிறார் என கூறுகிறார். 1621 திருத்தந்தை 15ஆம் கிரெகோரி புனித யோசேப்பு விழாவை மார்ச் 19 கடம் திருநாளாக அறிவித்தார். அதே ஆண்டிலேயே கார்மேல் சபையினரின் பாதுகாவலராக புனித யோசேப்பு ஏற்கப்பட்டார். பிரான்சிஸ்கன் சபை துறவியான மரியா தே அக்ரேதா 1665 புனித யோசேப்பின் வாழ்வை காட்சியாக கண்டு தமது கடவுளின் மறைவான நகர் நூலில் பதிவு செய்துள்ளார். 1681 உயிர்ப்பு பெருவிழாவை தொடர்ந்து வரும் 3ஆம் ஞாயிறன்று புனித யோசேப்பின் பாதுகாவல் விழாவை கொண்டாட கார்மேல் சபையினர் அனுமதி பெற்றனர். அக்காலத்திலேயே புனித யோசேப்பின் புதன்கிழமை பக்தி முயற்சி தோன்றி வளர்ந்தது. 1714 திருத்தந்தை 11ஆம் கிளெமெண்ட் மார்ச் 19 தேதி விழாவுக்கான சிறப்பு திருப்பலி மற்றும் திருப்புகழ் மாலை செபத்தை ஏற்படுத்தினார். 1726 திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் புனித யோசேப்பு கன்னி மரியா திருமண விழாவை திருத்தவை முழுவதும் ஜனவரி 23 தேதி சிறப்பிக்க அனுமதி வழங்கினார். 18ஆம் நூற்றாண்டில் தமிழகத்துக்கு வந்த வீரமாமுனிவர் 1747 புனித யோசேப்பை தலைவராக கொண்டு தேம்பாவணி காப்பியத்தை படைத்ததோடு அவருக்கு வளனார் என்ற அற்புதமான தமிழ் பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார்.
மண்ணகத்தில் 30 ஆண்டளவாக தமது பெற்றோருக்கு பணிந்து நடந்த ஆண்டவர் இயேசு தற்போது விண்ணகத்தில் தம்மிடம் யோசேப்பு கேட்கும் அனைத்து வரங்களையும் பொழிந்து வருகிறார் என நமது புனிதரின் வல்லமையான பரிந்துரை குறித்து புனித அல்போன்சூஸ் லிகோரி 1787 எடுத்துரைக்கிறார். 19ஆம் நூற்றாண்டு புனித யோசேப்பு பக்தியின் பொற்காலமாக அறியப்படுகிறது. அவரை புனித ஜோசேப்பர் என மரியாதையாக அழைக்கும் வழக்கத்திலிருந்து சூசையப்பர் என்ற மறுவல் பெயர் அக்காலத்திலேயே தோன்றியது. 1847 திருத்தந்தை அருளாளர் 9ஆம் பயஸ் புனித யோசேப்பின் பாதுகாவல் விழாவை திருத்தவை முழுவதற்கும் விரிவுபடுத்தினார். 1850 ஈரோப்பிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் புனித யோசேப்பின் செபமாலை பக்தி அறிமுகமானது. திரு அவை ஆயர்களின் கோரிக்கையை ஏற்று புனித யோசேப்பு உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலர் என 1870 அறிவித்தார். 9ஆம் பயஸ் அதற்கான விழாவையும் ஏற்படுத்தினார். 1880 புனித யோசேப்பு உத்தரியத்தை பயன்படுத்த இத்தாலியின் வெரோனா மறைமாவட்டம் திருவழிபாட்டு பேராயத்திடம் அனுமதி பெற்றது. 1889ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ ஒரு சுற்றுமுடல் வழியாக மார்ச் மாதத்தில் புனித யோசேப்புக்கு சிரத்து வணக்கம் செலுத்தும் வழக்கத்திற்கு அங்கீகாரம் அளித்தார். புனித யோசேப்பு பக்தியோடு இணைந்த பல்வேறு விருப்ப விழாக்களுக்கும் 13ஆம் லியோ அனுமதி வழங்கினார். புனித யோசேப்பு உத்தரியத்தை அனைத்து கிறிஸ்தவர்களும் அணிய 1893 திருவழிபாட்டு பேராயம் அனுமதி வழங்கியது. 20ஆம் நூற்றாண்டில் சோசலிச கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிரான பாதுகாவலராக புனித யோசேப்பு முன்னிறுத்தப்பட்டார். திருத்தந்தையரான 15ஆம் பெனடிக்ட், 11ஆம் பயஸ், 12ஆம் பயஸ் ஆகியோர் கம்யூனிசத்தின் பிடியில் சிக்காமல் தப்பிக்க புனித யோசேப்பின் பாதுகாவலை வேண்டுமாறு கிறிஸ்தவர்களை அறிவுறுத்தினர். கம்யூனிசத்தின் தொழிலாளர் நாளான மே 1 தேதியை திருத்தந்தை 12ஆம் பயஸ் தொழிலாளரான புனித யோசேப்பு விழாவாக 1955ஆம் ஆண்டு அறிவித்தார். 1950களில் ஸ்பெயின், கனடா, இத்தாலி ஆகிய நாடுகளில் யோசேப்பியல் என்ற புதிய இறையலத்துறை தோன்றியது. 1958 மார்ச் மாதத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி எஃப்ரேம் 1933 முதல் 79 என்ற அருட்சகோதரிக்கு காட்சியளித்த புனித யோசேப்பு இயேசுவோடும் மரியாவோடும் எனது வாழ்வை நினைவு கூறும் வகையில் முதல் புதன்கிழமைகளில் மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளை தியானித்து செபமாலை செபியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அந்த காட்சிக்கு பிறகு புனித யோசேப்புக்கான முதல் புதன்கிழமை பக்தி முயற்சி திரு அவை முழுவதும் முக்கியத்துவம் பெற்றது. 1962 திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் புனித யோசேப்பின் பெயரை திருப்பலியின் முதல் நற்கருணை மன்றாட்டில் இணைத்தார். 1989 மேட்பரின் காப்பாளர் என்ற திருத்தூது அறிவுரையை வெளியிட்ட திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் திரு அவையை ஆபத்துகளிலிருந்து காப்பதற்கு மட்டுமின்றி நற்செய்தி அறிவிப்புக்கு மேற்கொள்ளப்படும் அச்சம் நிறைந்த முயற்சிகளிலும் புனித யோசேப்பின் பாதுகாவலை மன்றாட வேண்டும் என்று கூறுகிறார். 2013 மார்ச் 19 தேதி திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்ற தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் தமது ஆட்சி முத்திரையில் புனித யோசேப்பை குறிக்கும் லில்லி மலரை இடம்பெற செய்தார். அதே ஆண்டிலேயே அனைத்து நற்கருணை மன்றாட்டுகளிலும் புனித யோசேப்பின் பெயரை அவர் இணைத்தார். உறங்கும் புனித யோசேப்பு பக்தி உலகின் பல இடங்களுக்கும் பரவுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸின் அனுபவமே காரணம் என்பது உண்மை. நமது வாழ்வும் கடவுளுக்கு உகந்ததாக அமைய புனித யோசேப்பு உதவி செய்வாராக. வாழ்க புனித சூசை, வளர்க அவர் புகழ் உலகமெங்கும். ஆமேன்.